ஹாய் கைஸ், இது உங்கள் ஜாய் பை கேமிங். இன்றைக்கி என்ன விளாட்றோன்னு பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா பார்ட் 9. பார்த்தீங்கன்னா எதுவரை விளாண்டமோ அது வரையும் போய்க்கலாம். போயிட்டு வெளில வந்தாச்சு. சரி பார்த்தீங்கன்னா அதோட சரி வந்தாச்சு. நம்ம எது விளாண்டமோ அது வரையும் இந்த வாங்க இந்த பக்கம் எங்கேயா போய்க்கலாம். ஏதோ படி இருக்குது. சரி வாங்க இந்த பக்கம் ஏறுவோம். ஏரியாச்சு. மேலே ஏதோ பாக்ஸ் இருக்குது, திறந்துக்கலாம். திறந்தாச்சு கைஸ். ஃபீனிக்ஸ் ஃபெதர் இன்னும் 2 இருக்கணும். மறுபடியும் படியில் இறங்கிக்கலாம். மறுபடியும் இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது. இந்த பக்கம் போய் அது ஒன்று இப்படியே ஏறி போயிட்டோன்னா என்ன உடைக்கணுமா? உடைச்சாச்சு. இன்னும் இங்கெல்லாம் ஏதோ உடையிற மாதிரி இருக்குது. இங்கே ஏதோ இறங்க சொல்லு. இங்கே நான் உடைக்கிறது மாதிரியா? இல்லை அங்கே இந்த பக்கம் எங்கேயாவது போய் கீழே இறங்க சொல்லு. ஓகே, இறங்கியாச்சு. இது ஷீல்டு போட்டு வருது. ஓஹோ, அந்த குரங்குக்கே ஷீல்டு போட்டு உட்காந்துருக்கானோ ஒத்த கட்டு போகிறேன். பார்த்தீங்கன்னா இதை முதல்ல முடிக்கணும். இப்போ பாருங்க, பவர் வேலை செய்யுது. மாதிரி தூக்கி சொருணும் காய்ஸ். டக்குனு ஐயோ என்ன இப்படி அடிக்கிறான்? தூக்கி விட்டேருவான். இப்போ என்ன படுக்க போட்டுச்சு, கீழே வச்சு அடிக்கிறான். போடு 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 போடு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். இதை அடிக்க முடியல நார்மலாக. ஐயோ, இதோட தான் அடிக்கணும். ஆரோட அடிச்சு அவ்வளோதான். எல்லா ஷீல்டும் காலி, வெறும் உடம்பு தான் இருக்குது இப்போ. ஐயோ எல்லாரும் அவ்வளோதான். ஓப்பன் ஆயிடுச்சு. ஐயோ, இன்னும் இந்த குத்துறான். ஸோ காவாசி காலி, இன்னும் முக்கால்வாசி இருக்குது. பார்த்திங்கன்னா 6 கொடுத்து அந்த ப்ளூ பவர் வேறு காலி ஆயிடுச்சு. 6 காலி ஆகிட்ட மறுபடியும் வந்துடும். போடு. பாதி காடி ஒரு தடவை தூக்கி போட்டது. அதுதான் எள்ளு கொடுத்து சுற்றுலான்னு அடிக்கிறாங்க. அதுதான் 6 தான். என்ன சுற்றுறோம். கேப் விடக்கூடாது. சொட்டு கேப் விடாமல் பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு கழிட்டாங்க. ஓ கிட்ட எக்ஸு அதுக்கு. ஐயோ சை, பார்க்கவே இல்லை. மறுபடியும் கொடுக்கணும். இது சை கொடுத்தனே. இது ஒன்று மறுபடியும் இது பிடிக்கணும். எக்ஸு ஓகே. மேலே ஏறணுன்னு கொடுத்தாச்சு. இதை பார்க்கவே இல்லை. நான் சைடு வரதான் பார்க்கவே முடியல. சரி இந்த சைடு சரி. மறுபடியும் மேலே ஏறினா ஓகே. ட்ரையாங்கிளு. மறுபடியும் ட்ரையாங்கிளு. மறுபடியும் ஸ்கொயரு கொடுத்தாச்சு. கண்ணில் விட்டு அப்படியே எக்ஸு. அவ்வளோதான். கண்ணு மேலேயே கத்தியை விட்டு சொல்லிட்டான். வேறு மாதிரி அவன் காலி. பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் டப்பா கிப்பா இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை. சரி இந்த கதவை திறக்கலாம். கொடுத்துருந்தா அழுத்தி பிடிச்சிட்டு 6 காட்டுற நேரத்தில் கரெக்டாக திறக்கணும். 6 அவ்வளோதான். திறந்தாச்சு. இதை திறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பச்சை டப்பா இருக்குது. இதை திறந்துக்கணும். அவ்வளோதான், திறந்தாச்சு. வாங்க இந்த பக்கம் போய்க்கலாம். இந்த பக்கம் போனால் இன்னும் ஏதோ படி வருது. சரி வாங்க மேலே ஏறலாம். ஸோ படியில் ஏறியாச்சு. என்ன சுற்றுப்படி லிஃப்ட்டு மாதிரி சுற்றி ஏறுது. சரி தேடாரம் பார்த்துக்குமா, கல் விழுவுது. பார்த்தீங்கன்னா இதுவும் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அது மேலே இறங்கணும். சரி ஜஸ்ட்டு மிஸ்ஸு. மறுபடியும் சுற்றிட்டு வந்துக்கலாம். மறுபடியும் குதிக்கணும். அவ்வளோதான், குதிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேலே ஏறிக்கலாம். மேலே வந்தாச்சு. பார்த்திங்கன்னா இதுவும் உடைக்கணும்னு நினைக்கிறேன். போட்டு உடைய. அவ்வளோதான். இப்போ உடச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கேயோ போகுது. கயிறெல்லாம் வருது. ஸோ அங்கே கயிற்றை பிடிச்சிக்கலாம். இங்கே 2 பேர் இருக்கானோ. அவ்வளோதான். எல்லாம் கொடுத்து அவன் அடித்து முடிக்கணும். இப்போ வேறுங்க இன்னும் வெறும் வில்லம் வச்சுட்டு வரானோ. எப்படி இருந்தால் எப்படி ஷார்ட் ரேஞ்சில் அடிப்பானோ. ஓடு. அவன் மேலே ஒரு அடி விடல.
அவ்வளோதான். தூக்கி சொருவியாச்சு. அவ்வளோதான். அவனுக்கு இன்னும் வரானோ? இவனையும் அடிச்சு முடிச்சுட்டு வந்தாள் தான். சின்ன கிட்டக்க வந்தா விழுத்துக்கு அடிக்கிறான். பார்த்தீங்கன்னா அடியும் அடிச்சு உதறி தூக்கி விட்டேறணும். அவ்வளோதான். எள்ளு தான் வெறும் எள்ளு. அந்த எள்ளும் இதுவும் தான். ஸ்கொயரும் வேற மாதிரி பண்ணலாம். இதை மேலே ஏறியும் ஓடியும் கைத்தில் ஏறிக்கலாம். ஏறி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் எங்கேயோ போகுது. இது ஏதோ கம்பி ஏதோ கீழெல்லாம் ஏதோ ஓடுது. சரி, மேலே வந்து டக்குன்னு எள்ளு கொடுத்து இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு க்ரீன் பாக்ஸ் இருக்குது. கூட ஒயிட் பாக்ஸ் இது ப்ளூ பாக்ஸ் இருக்குது. அது இது வந்துக்கலாம். இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா பவர் ஏறிட்டு எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. என்ன இது என்னென்ன ஓடுறான்? என்ன பாலம் உடச்சிக்கிட்டு இப்போ நான் எப்படி போகிறது? சரி வாங்க போவோம். அது கிட்டக்க தான் போகணும்னு நினைக்கிறேன். வேறு வழி இல்லை. பாலம் உடஞ்சிருப்பதால் நல்ல வேலை. கொடுக்கணும். பாய்ஸா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. குதிக்கணும். அவ்வளோதான். எகிரி குதிச்சாச்சு. மறுபடியும் ஏதோ அந்த இதை வச்சு ஒருத்த ஒர்க்கான் பார்த்தீங்களா? இவன் தான் சும்மா 2 அடி அடிக்கிறதுக்கெலாம் சொருறான். இது வேற அது மாடு. ஐயோ, இந்த மனுஷனா இதை ஈஸியாக முடிச்சிடலாம். அந்த கத்தி வச்சுட்டு வரான் பாருங்கண்ணா. அவன் தான் கோளாறு பண்ணுறான். போடுங்க. போடு 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 போடு. அவ்வளோதான். வேற மாதிரி போடு 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 போடு. அவ்வளோதான். கொடுத்தாச்சு. எடுத்துக்கிட்டு என்ன லைட்டாக பிடிச்சி கீழெல்லாம் தள்ளுவான். அதெல்லாம் இல்லை. என்ன குத்துறான்? ஓட விட்டு அடித்து வாயை கிழிச்சிக்கலாம். அவ்வளோதான். கிழிச்சாச்சு வாயை. பார்த்தீங்கன்னா இவனை 2 பேர் இவனோடையே முடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இவனோட ஐயோ இன்னும் ஓட்டம். இவனை பார்க்கலையே நான். போடு போடு கிட்டக்கவா. அவ்வளோதான். ஒரு படி பட்டவொடனே தலைவன் எரிஞ்சிட்டான். பார்த்தீங்கன்னா அந்த கதை தொண்டுக்கலாம். தொண்டாச்சு. அவ்வளோதான் காய்ஸோட வீடியோ முடிய போகுது. இது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் ஜாய் பாய் கேமிங். பார்த்தீங்கன்னா இந்த 2 டப்பா திறந்துக்கிட்டு அந்த பக்கம் ஏதோ இருக்கு. ஹெலகான் ஃபார்மன் நேம்டு ஆஃப்டர் இருக்கிற சிஸ்டி. அவனை படிக்கல போங்க. அதுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். இது உங்கள் ஜாய் பாய் கேமிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் வீடியோ போட்டால். சரி, பாய். சேவ் பண்ணியாச்சு. பாய் காய்ஸ்.